Hi friends, welcome back to my channel Dr. Sibi is all about health. ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் உலக தாய்ப்பால் வாரமாக கொண்டாடப்படுது. குழந்தையோட வளர்ச்சிக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் தாய்ப்பாலில் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. அம்மா சாப்பிட்ற சில உணவுகள் தாய்ப்பாலுடைய டேஸ்ட்டையும் குவாலிட்டியையும் காம்போசிஷனையும் மாற்றலாம். அந்த மாதிரி மாற்றங்களை உண்டாக்குற உணவுகள் என்னங்கிறது தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் தாய்ப்பால் கொடுக்குற அம்மாக்கள் எந்த உணவுகளை குறைச்சிக்கணும் இல்லைன்னா அவாய்ட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதலாவது காஃபி, டீ, எனர்ஜி ட்ரிங்க்ஸ். காஃபி, டீ, எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இதில் உள்ள கஃபீன் நம்ம அதிகமாக குடிக்கும்போது தாய்ப்பால் வழியே குழந்தைகளுக்கு போகும். இது குழந்தைகளுக்கு இரிட்டபிலிட்டியை உண்டாக்கும், குழந்தைகளுடைய தூக்கத்தையும் பாதிக்கும். அதனால் காஃபி, டீ இதெல்லாம் அதிகமாக குடிக்காமல் ஒரு நாளைக்கு 1லேருந்து 2 கப் வரைக்கும் குடிச்சிக்கலாம். அடுத்தது கடல் மீன்கள். கடல் மீனில் அதிகமாக மெர்க்குரி இருக்கும். உதாரணத்துக்கு சுறா மீன், டைல் ஃபிஷ், மெக்கரல் ஃபிஷ். மெர்க்குரியோட லெவல் அதிகமாகும் போது அது பால் மூலமாக குழந்தைகளுக்கு போகலாம். அது குழந்தையுடைய மூளையை பாதிக்கலாம். ஸோ மீன்களில் சாலை மீன், மத்தி மீன், சால்மன் ஃபிஷ் இதெல்லாம் உணவில் சேர்த்துக்கலாம். அதிகபட்சம் வாரத்துக்கு 2 முறை சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது ரொம்ப ப்ராசஸ் பண்ண ஜங்க் ஃபுட்ஸ். உதாரணத்துக்கு சிப்ஸ், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், பேக்கெட்டில் வர்ற எல்லா ஜங்க் ஃபுட்ஸும். இதில் நியூட்ரியன்ஸ் எதுவுமே கிடையாது, பாலோட குவாலிட்டியை பாதிக்கும். அடுத்தது அதிக அளவிலான இனிப்புகளும் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸும். உதாரணத்துக்கு ஸ்வீட்ஸ், சோடா, சுகரி ட்ரிங்க்ஸ். அதிக அளவில் அம்மா இனிப்பு சேர்த்துக்கிட்டாங்கன்னா அது குழந்தையோடைய குடல் நுண்ணுயிரிகளை அதாவது கட் மைக்ரோப்ஸை பாதிக்கலாம். அதனால் அம்மா தாய்ப்பால் கொடுக்கும்போது ஸ்வீட்ஸ், சோடாஸ், ஸ்வீட்னஸை குறைச்சிக்கணும். அடுத்தது ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர், முட்டைகோஸ், பூண்டு, ஆனியன். அம்மா இந்த காய்கறிகளை சாப்பிடும்போது சில நேரம் கேஸ் உண்டாக்கும். அதனால் குழந்தைகள் இரிட்டபிளாக அழுதுகிட்டே இருப்பாங்க. ஸோ அம்மா இந்த உணவுகள் சாப்பிடும்போது குழந்தை ரொம்ப அழுதுகிட்டே இரிட்டபிளாக இருந்ததுன்னா அந்த இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது மது அருந்துறது. குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது மது அருந்துனா அது குழந்தையோட வளர்ச்சியை ரொம்ப பாதிக்கும். ஸோ தாய்ப்பால் கொடுக்கும்போது அம்மாக்கள் இந்த உணவுகளை குறைச்சிக்கணும், இல்லைன்னா டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், see you, bye bye.